இப்போது நாங்கள் லெவல் 3ல இருக்கோம். அல்பஹா சவுண்ட் அண்ட் மெடிடேஷன் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து நம்ம மைண்டை அப்படி ரிலாக்ஸாக வைக்கும். உள்ளே போனோன்னே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு மைல்டாக நம்ம வந்து ஒரு ஏதோ ஸ்பாக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லையும் அப்படி அந்த லைட்டிங் எல்லாமே வந்து நம்ம வந்து லிட்ரலி ஸ்பாக்குள்ளே தான் போவோம். ஆக்சுவலி வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது சைடில் 2 இருக்குது. அது என்னென்னு பார்த்தா அதுவுமே பர்ஃப்யூம் வந்து அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே கிட்ட இருந்தும் ஒரு ஸ்மெல் வருது. ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு அங்கே ஒரு சின்ன சோஃபா ஆப்போசிட்டில் போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியே அதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுலேருந்து உள்ளே வந்தோடனே இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இது வந்து ஃபர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அந்த சென்டரில் ஃபுல்லாக ஃபர் மாதிரி இருக்குது. நம்ம நடக்க அந்த ஃபர் வந்து அப்படியே மூவ் ஆகுது. இது வந்து ஓஷனோட இன்னொரு நம்ம இங்கே தண்ணியை கொண்டு வந்து வைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்து நம்ம ஓடுறது வந்து அப்படியே கடல் அலையில் ஓடுற மாதிரியே நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். நம்ம நடக்கும்போது அந்த சவுண்டும் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஓடினாங்க. அப்புறம் வந்து சொன்னாங்க இதில் ஓடக்கூடாது, இது நடக்கணும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காம்னஸ் வேணும்னா நமக்கு சவுண்ட் மேக் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஓடக்கூடாது. ஸோ இருக்கிற இந்த ஏரியா வந்து நம்ம வந்து தரோவாக என்ஜாய் பண்ணணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இது முடித்தோன்னே நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம ஸ்பாக்குள்ளே போனால் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்காக குளிப்பாட்டலாம் மாட்டாங்க. இது சவுண்ட் தெரப்பி ரூம். 2 சைடும் வந்து ஒரு பெரிய மெட்டல் பிளேட்டு, நம்ம சொல்லுவோம்ல இந்த நேபாளெலாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு தட்டுவாங்க. ஆக்சுவலி சவுண்ட் இது அப்படி கிடையாது. 2 சைடும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வெங்கல தட்டு இருந்துச்சு. அந்த தட்டுக்கு நடுவில் வந்து நம்ம கரெக்டாக ஒரு நிற்கிற ஏரியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம நின்றுணும். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து 2 சைட்லேருந்து வர வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட மூளை வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நின்றுட்டு அப்படியே அது வந்து மெதுவாக வந்து கவனிக்கணும். அந்த மியூசிக் அப்படியே கவனிக்கணும். ஸோ அது ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி. அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ரூம் நாங்கள் போகிறோம். இது பேர் வந்து கனெக்ட்னு சொன்னாங்க. பட் இந்த இடம் தான் ரொம்ப க்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு. எப்படின்னா ஒரு 5 பேர் உட்காந்துக்கணும், 4 பேர். உங்களோட ரிஸ்ட் பேண்டை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஓம் அப்படி சொன்னிங்கன்னா எல்லா சைடும் வந்து கனெக்ட் ஆகும். நம்மளோட வைப்ஸ் வந்து எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸிங் ரூம் மாதிரி. போய் உட்காந்து அப்படியே படுத்துட்டு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே படுத்துட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி உட்காந்தும் பார்க்கலாம், படுத்துட்டும் பார்க்கலாம். நாங்கள் சரி படுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோம். படுத்துட்டு மேலே பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்னா, இருங்க நான் படுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். படுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, சும்மா லைட்டு தான் இருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஓடிட்டே இருக்கும். அந்த மேலே தெரியுதா லைட்டாக வந்து அந்த கடல் அலையில் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். அதை விட்டு வெளியே வந்தோம். ஸோ எல்லா வார்த்தைகளையும் வந்து வெல்கம், தேங்க்யூன்றதை போட்டிருந்தாங்க. அப்படியே போட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அறிவியலிருந்து இது மாதிரி நிறைய தமிழ் வேர்ட்ஸ் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது பரவாயில்லடா அப்படின்னு. நாம் சந்தித்ததற்கு, அப்புறம் வந்து புவியியல் இசை, அது மாதிரி நிறைய தமிழ் வேர்டு போட்டிருந்தாங்க. எனக்கு இது பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. முக்கியமான வேர்ல்டு ஃபஸ்ட்டு 10 லாங்குவேஜஸ் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை விட்டு அப்படியே வெளியே வந்தோன்னே நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளோர். லெவல் 2ல் என்ன இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டெக்னாலஜி, டுமாரோ டுடே அதோடது. ஸோ நாங்கள் வந்து என் பசங்க வேகமாக போனாங்க. ஏன்னு சொல்கிறேன், அங்கே போனால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ வேகமாக ஓடணும். அவ்வளோதான், என்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து லெவல் 2 ஃப்யூச்சர் அண்ட் டெக்னாலஜி டுடே அண்ட் டுமாரோ. அது மாதிரி இது பார்த்திங்களா, இதுதான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஏர் ஆம்புலன்ஸாக நம்மளுக்கு வரப்போகுது. ஆக்சுவலி இப்போயே வந்து அபுதாபியில் ஆக்சஸில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் எப்போ வருதுன்னு தெரியல. மாடர்னைஸ் டெக்னாலஜியோட நம்மளுக்கு இப்படி தரையில் போகிற டாக்ஸி மாதிரி மேலே இந்த சைடு வந்து இந்த சைடு பாருங்கள் கேமிங். இப்போ நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு அவ்வளோவா கேம்ஸை பற்றி தெரியாது. பட் அது ஃபுல்லாகவே கேமிங் எக்யூப்மெண்ட்ஸு. ஃப்யூச்சர் டெக்னாலஜின்னு சொல்லும் போதே சொல்லல, இப்போ இன்னும் மார்க்கெட்டுக்கு வராத எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து அதில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போ வராது, எப்படியோ வந்து ஃப்யூச்சரில் தான் வந்து வரும். ஸோ அது மட்டும் தான் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து சிபியூ கூட டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணி அதை உள்ள ஃபுல்லாக கேமிங் சிஸ்டம்க்கே ஒரு சிபியூ செம்மையாக இருந்துச்சு அது. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் என் பசங்க சொன்னாங்க, அம்மா இது கேமிங்காக நான் யூஸ் பண்ணுற சிபியூ அப்படின்னு. இது வந்து டேபு. இந்த டேப் வந்து ஆக்சுவலி சயின்டிஸ்ட் மட்டும்தான் வச்சுருப்பாங்கன்னு போட்டிருந்துச்சு. சோலார் பவரில் இயங்குகிற டேப். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ரீசைக்கிள் திங்ஸ், அதே மாதிரி காட்டன் இதெல்லாம் வச்சு ரீசைக்கிள் பண்ணி என்ன பண்ணலாம், அது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு. ஜீரோ அப்படின்னா விங் பாடி. அந்த வந்து ஒரு ஃப்ளைட்டு கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ
மெட்டல் இல்லாமல் வந்து ஜீரோ இந்த ரீசைக்கிள் பண்ணி அந்த மாதிரி மினி ஃப்ளைட்ஸ்லாம் செய்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ட்ரோன் இருக்குல்ல, ட்ரோன்லேயே வந்து இந்த கழுகு மாதிரி ஏன்னா பறவைகள்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து ஒரு கேமரா பொருத்தி அனுப்புறது. இது பார்த்திங்கன்னா நண்டு கால் மாதிரி இருக்குது, வீடை க்ளீன் பண்ணுறது தான். நம்ம இப்போயே அது வந்து நடைமுறை வந்துச்சு, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஆண்ட் மாதிரி இருந்துச்சு, ஆனால் நான் அது ஒழுங்காக படிக்கலை. அப்புறம் வந்து ரோபோட்டிக் ஹார்ம்ஸ் இந்த இருக்குல்ல, இதுதான் நான் வந்து சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, அது இதுதான். நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோன்னா அதுக்கு அது ரிப்ளை பண்ணுது. ஆக்சுவலி வந்து அதுக்கு இப்போதைக்கு வந்து இந்தியன் லாங்குவேஜில் ஹிந்தி மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் இது மாதிரி வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 8-9 லாங்குவேஜ் இது பேசும் போல் இருக்குது. இதை போட்டிருக்காங்களே, ஹிந்தி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதோ சரி இந்தியன் லாங்குவேஜ் ஒன்றாவது தெரிஞ்சிருக்கே. ஆக்சுவலி ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிச்சு. இங்கிலீஷில் வந்து கேன் யூ சிங்குன்னு சொன்னதுக்கு ஏதோ ஒரு எனக்கு வந்து சிங்கிங் என் குரலுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிடுச்சு பாட சொன்னதுக்கு. மற்றபடி அழகாக பேசுது, நம்ம கேட்குற கொஷினுக்கு எல்லாமே அது அழகாக ஆன்சர் சொல்லுது. நம்ம ஏதாவது ஒரு புதுசாக கேட்டால் கூட அது கூட ஆன்சர்ஸ் எப்படி ChatGPTலேருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும், அது மாதிரி இந்த ரோபோட் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டுக்கலாம். அப்படியே ஒரு இந்த ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது. அப்படியே இந்த சைடு வருவோம். இது வந்து ஏதோ ஏர் சூட் மாதிரி சொன்னாங்க. இதுதான் இந்த ஏர் டாக்ஸி சொன்னல, அதில் இன்னொரு மாடல் இது. ஸோ அவங்க டிரைவர் போடுற சூட் இது மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் நின்று பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து சரி வெளியே வந்து சீக்கிரம் போயிடலாம், அவ்வளோவா இருக்காது. அப்புறம் என் பசங்க சொன்னாங்க நாங்கள் இந்த கேமிங் கம்ப்யூட்டர் மட்டும் கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படி இப்படி இருக்குன்னு. என் பெரிய பையன் போய் பண்ணி பார்ப்பேன், எனக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் அவன் உட்காந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இது கேமிங் கம்ப்யூட்டர் செட்டப்பே தாறுமாறாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சூட்டு கடலுக்கு கீழே போகிறதுக்கு ஒரு சூட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து அது வரும், ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து நிறைய கேரி பண்ணக்க வேணாம், அது மாதிரி போட்டிருந்துச்சு. அப்புறம் வந்து மினி ரோபோட் பார்த்தீங்களா, அது பேர் வந்து ஆல்ஃபா மினி ரோபோட். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி நிறைய இன்னோவேஷனாக வச்சுருந்தாங்க. அது ஃப்யூச்சரில் வந்தால் ஓகே, பட் நடைமுறைக்கு வருமானு தெரியாது. ஸோ அப்படியே அந்த சைடு போனோன்னா நம்ம வந்து ஃபோட்டோ டேக்கிங் ஜோனுக்கு போகலாம். அது ஒன்றும் இல்லை, இந்த கோழி முட்டை மாதிரி இருக்குதுன்னு சொன்னல, அதில் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம போய் நின்று இந்த அரபிக் லெட்டர்ஸ், இந்த பில்டிங் ஃபுல்லாகவே அரபிக் லெட்டர்ஸில் தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டருக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக அது ஃபோட்டோ ஜோனிக் பிளேஸ்ன்னு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே லெவல் 2லேருந்து நீங்கள் அப்படியே ஏறினீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் வியூ பார்க்கலாம். துபாயோட அந்த ஃபுல் ஏரியா பார்க்கலாம். மேலே ஃபுல்லாக அரபிக் லெட்டர்ஸ் தான். இதில் ஃபுல்லாக அரபிக் லெட்டர்ஸோட அர்த்தம் புரியாது, பட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க நிறைய பேர் அங்கே வந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும், வியூ நல்லாயிருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா லெவல் 1 வந்து ஒன்லி ஃபார் கிட்ஸ் மட்டும்தான். இது வந்து ப்ளே ஏரியா. நம்ம பெரியவங்க போக முடியாது, நம்மளோட ஆக்சஸ் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு ஃப்யூச்சர் வீடியோஸ், அதுதான் இந்த ஏரியாவோட பேர். ஸோ நாங்கள் வெளியே இருந்தோம், குழந்தைங்கள மட்டும் உள்ளே அமிச்சோம், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே அமிச்சாச்சு. ஸோ அவங்க உள்ளே போயிட்டாங்க, நாங்கள் அப்படியே வெளியில் நின்று பார்த்தோம். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே அமிச்சோன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் அவங்க உள்ளே இருக்கலாம். ஸோ அவங்கள அமுச்சிட்டு நாங்கள் வந்து வெளியே உட்காந்துட்டோம். இந்த அவங்க டேக் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த டேக் ஆக்சஸ் தான், எதுவுமே ரைட்டிங்லாம் கிடையாது. அவங்க கையில் இருக்க டேக் ஆக்சஸ் பண்ணால் அவங்களே உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இந்த 2 கிட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கொடுத்துருவாங்க போல இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்களுக்கு உள்ளே சுற்றி காட்டிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் அப்படியே இந்த சோஃபா சைடில் வெயிட்டிங் ஏரியா, பேரண்ட்ஸ் வெயிட்டிங் ஏரியா இருக்குது, அந்த இருக்குல்ல, இதில் தான் முதல்ல போனோடனே வந்து இதில் தான் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே எட்ஜ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஸ்லைடு வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுலாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கே வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் வந்து 2 to 3 ஹவர்ஸில் நீங்கள் வந்து இந்த ஃப்யூச்சர் மியூசியம் முடிச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து அவ்வளோ டைம் எடுக்காது. பட் இப்போ நீங்கள் இல்லை, நான் வந்து நான் சொன்னேன்ல, இந்த டெக்னாலஜி ரூம் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் நின்று பார்ப்போம் அப்படின்னும் பார்த்தாலுமே 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே தாண்ட முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஃப்யூச்சர் மியூசியம் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு மார்னிங் 10 o'clock நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், போக 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 கூட்டம் நிறைய இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலைல சீக்கிரம் போயிடுங்க. அதே மாதிரி வந்து என்னோடய ரிவ்யூ படி இது வந்து 1 time வாட்ச் தான். ஆக்சுவலி எனக்கு ஃப்யூச்சர் மியூசியம் வந்து 1 time திருப்பி ரிப்பீட்
போகிற அளவுக்கு இல்லை. ஸோ ஒன் டைம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பட் நல்லாயிருக்கு. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். திருப்பி ரிப்பீட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.